अभौपप्रस्याः शिव 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 என்னமோ பண்றது எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? அப்படி என்ன நடந்துருச்சு? போதும், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? லக்ஷ்மி, சத்தம் வராம குடிக்கணும். எனக்கு தெரியாது, நான் இப்படி குடிச்சுதான் பழக்கம். இனிமே சத்தம் வராம குடிக்கிறேன். இவ சின்ன புள்ள, அதனாலதான் இவளுக்கு எப்படி குடிக்கணும்னு தெரியல. ஓ அப்படியா? ஆனா இவதான் உங்க மருமக. உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னீங்க, இப்ப சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க. அப்படின்னா பால்ய விவாகமா? கொஞ்சம் அமைதியா எங்களை பூஜை பண்ண விடுறீங்களா? பாத்தியா சிவகாமி, இந்த பைரவி பண்ற வேலையெல்லாம் சரியே இல்ல. அவங்களுக்கு ஒரு அவமானம் நடந்தா மட்டும் அப்படியே கோவம் புத்துக்கிட்டு வருது. விடு துளசி, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நாம பூஜையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இரு. சாமி, அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்றேன், நீங்க இந்த மணப்பலகையில உட்காருங்கம்மா. சரி. இந்த புஷ்பத்தை கலசத்து மேல போடுங்கோ. பிரத்யக்ஷ மகாலட்சுமி நமோ நமஹ. வா, நீ போய் பிரசாதம் பண்ணி எடுத்துன்னு வந்துருமா. ஐயரே, நான் போய் ரெடி பண்ணி கொண்டு வரேன். இல்லம்மா, நீங்க ஒரு வாட்டி மண மேல உட்காந்துட்டா பூஜை முடிகிற வரைக்கும் எழுந்திருக்க கூடாது. இல்ல ஐயரே, அவளுக்கு அவங்கதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவா. அவங்கதான் ரெடி பண்ணி கொண்டு வரணும். மா, நீ போமா. போச்சு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, மாட்டினேன், நல்லா மாட்டிக்கிட்டேன். அதான் லக்ஷ்மி நல்லா பிரசாதம் பண்ணுவான்னு சித்தி சொல்லிருக்காங்கல்ல. நீ போ லக்ஷ்மி, எனக்கு தெரியும் நீ பிரசாதம் அருமையா பண்ணி எடுத்துட்டு வருவ. போ. எனக்கு எனக்கு என்ன தெரியும்? என்ன பண்ண போறேனோ? லக்ஷ்மி பிரசாதம் பண்ண தயங்குறா பாரு. துளசி, நீ போய் வேணா லக்ஷ்மிக்கு உதவி பண்ணுமா, போ. சரிங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். லக்ஷ்மிக்கு தெரியாத விஷயம்தான் துளசிக்கு தெரிய போகுதா? லக்ஷ்மிக்கு எல்லாம் தெரியும், அவளே எல்லாத்தையும் பண்ணிடுவா. அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், நான் எதை வேணாலும் பண்ணிடுவேன். அது லக்ஷ்மி. நீ போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா, போ.
என்ன பண்ணலாம்? அத பண்ணலாம். அதுதான் நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். அம்மா பிரசாதம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு ஐயரே. எடுத்துட்டு வாங்கோ. வரேன். அம்மா, லக்ஷ்மிய பாத்தீங்களா? 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிருக்கா. உங்களுக்கு இப்படி ஒரு மருமக கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? என்னமா ஓடி ஓடி வேலை பாக்குற பாருங்களேன். ஆஹா, செம்ம டேஸ்டா இருக்கும் போலயே. ஐயரே, இந்தாங்க பிரசாதம் ரெடி. தாங்கோ. என்ன மசாலா வாசனை வருது? என்னம்மா இது மசாலா வாசனை வருது? கன்றாவி. பிரசாதம் சாமி. இதுல எப்படிம்மா மசாலா வாசனை அடிக்கிறது? மசாலா போட்டா மசாலா வாசனை தான் அடிக்கும். அதுவும் உள்ள மஞ்சூரியன் மசாலா. வாசனை தூக்குதுல. அட கிரகச்சாரமே, இப்படி ஒரு பொண்ணு ஆத்துல வச்சுண்டு எல்லாத்தையும் முன்ன நின்னு பண்ண வச்சு ஏன் பிராணனை வாங்குறேளே. இது கூட தெரியல பாரு. யாராவது அம்பாளுக்கு படைக்க மஞ்சூரியன் பண்ணுவாளா? விளங்கனா போலதான். ஏன் மஞ்சூரியன் மசாலா சாமிக்கு பிடிக்காதா என்ன? உன் தலை. என்ன லக்ஷ்மி இது? இது கூட உனக்கு தெரியாதா? நான் தான் அப்பவே சொன்னேனே. துளசி, நீ போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாமா. போமா, போய் அம்பாளுக்கு பிரசாதத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் போய் பண்ணி எடுத்துட்டு வரேன். மா, இப்பதான் முக்கியமான பூஜை பண்ண போறோம். நீங்க மணவரை விட்டு இப்ப எழக்கூடாது. துளசி, நீ போமா. விஸ்வா, நீ துளசியை கூட்டிட்டு போய் நீங்க 2 பேரும் பிரசாதத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. போங்க. ஏங்க, ஆம்பளை பையனை எதுக்கு இப்ப கிச்சனுக்கு அனுப்புறீங்க?
மாமா எனக்கு யாரும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஐயரே, நீங்க கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் அம்மன் மகிமையை பத்தி சொல்லிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ரொம்ப நாழி ஆயிடுத்துமா, நல்ல நேரம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, சீக்கிரம் பண்ணிட்டு வந்துருமா. சரிங்க ஐயரே. எல்லாரும் முன்னாடியும் அந்த துளசி மூக்க உடைக்கலான்னு பார்த்தா நம்ம மூக்க உடைஞ்சிருச்சு. பத்தாவது குறைக்கு அந்த துளசி பிரசாதம் ரெடி பண்ணி நல்ல பேர் வாங்கிடுவா போல இருக்கே. விடக்கூடாது, இதை ஏதாவது பண்ணி நம்ம கெடுத்து விட்டுறணும். என்ன நின்னுட்டு இருக்க? என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப நீ முடிவே பண்ணலையா? அப்ப வெறும் வாய் சவடால் தானா? பெருசா சொல்லிட்டு வந்தா 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவான்னு. எங்க நீ ரெடி பண்ணி கொண்டு போறதுக்குள்ள அங்க பூஜையே முடிஞ்சிரும் போல இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் அமைதியா இருந்தா மட்டும் நீ எல்லாத்தையும் பண்ணிடுவியா? முதல்ல உன்னை யார் இங்க வர சொன்னது? உனக்கு உதவி பண்ணலாமே தான் வந்தேன். ஓ அப்படியா? கண்டிப்பா இந்த பக்கி நமக்கு உதவுறதுக்காக வந்திருக்காது. ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம வேலையை கெடுக்க தான் வந்திருக்கோம். எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போடி இவளே, எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு உன்னை பேர் வாங்க விட்டுருவேனா? விட மாட்டேன். நீ செய்யற பிரசாதத்துல எதையாவது கலந்து அதை கெட்டு போக வைக்கல, நான் காஞ்சிபுரம் கனகலட்சுமி இல்ல. சொல்லு துளசி, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்? அதுவா, இந்த கடலை மாவை 2 கப் எடுத்துக்கோ. ஒரு 10 வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு வட்ட வட்டமா வெட்டி வச்சுக்கோ. பஜ்ஜி செய்ய போறியா? ஆமா ஆமா, பஜ்ஜியே தான் செய்ய போறேன். சூப்பர் சூப்பர். நீ பேசாம போய் உட்காரு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். நீ எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா மட்டும் போதும். சரி. இருடி, பஜ்ஜி மாவுல மசாலாவை கலந்து நான் நார் அடிக்கிறேன். ஏய் லக்ஷ்மி, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லையே. இருடி. இந்தா, இத நறுக்கிட்டு வா. அம்மா, பிரசாதம் ரெடியா? அது எப்படி அதுக்குள்ள ரெடி ஆகும்? நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வேற ஏதாவது மந்திரம் இருந்தா சொல்லுங்க, இல்லையா வேற ஏதாவது பூஜை இருந்தா சொல்லுங்க, நாங்க பண்றோம். ஆமா ஐயரே, அவ வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல. நல்ல நெய் வாசனை வருதுல. பிரசாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செத்தடி மாவளை இன்னைக்கு.
எதையும் பாத்திரத்துக்குள்ள போட்டு மூடுற? ம், பிரசாதம். அப்போ வெங்காய பஜ்ஜி பிரசாதம் இல்லையா? ஏய் முட்டாள், யாராவது வெங்காய பஜ்ஜிய பிரசாதமா ரெடி பண்ணுவாங்களா? அப்புறம் எதுக்கு நீ என்ன வேலை மெனக்கட்டி இதெல்லாம் பண்ண சொன்ன? ம், உன் புத்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதான் உன்னை வேற வேலையை பார்க்க சொல்லி டைவர்ட் பண்ணி நான் இந்த பிரசாதத்தை ரெடி பண்ணேன். ச்சே, இந்த துளசி நம்ம நினைக்கிறத விட ரொம்ப புத்திசாலியா இருக்கா. இவளை எப்படி கவுக்குறது? நீ என்ன தப்பாவே நினைக்கிற துளசி. பரவாயில்ல, எப்படியோ பிரசாதம் நல்லபடியா வந்துருச்சுல, எனக்கு அது போதும். கொண்டா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். என்னாச்சு? சிரிச்சு பேசி ஏமாத்தணும்னு பாக்குறியா? எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. போற வழியில இதுல வேணும்னே நீ மண்ணு கூட கலந்துருவ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ, உன் வேலையை பாரு போ. விஸ்வா, விஸ்வா, பிரசாதம் ரெடியா எடுத்து போல் இருக்கு. இல்ல சாமி, ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு தான் அவ கூப்பிடுவா. சத்யவதி, நம்ம கிட்ட இல்லாத பொருளா? துளசி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருப்பா, அதனாலதான் விஸ்வா கூப்பிடுறா. விஸ்வா, விஸ்வா, நீ போ. துளசி தான் கூப்பிடுறால, போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. ஏய், அதான் போன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? சாமி பிரசாதத்தை எப்படி வீணாக்கலான்னு பாக்குறியா? போடி. என்ன இதெல்லாம்? இதுவும் அடிப்படல. அதான் நீ என்ன தாங்கிட்டியே. மாமா, துளசி, எதுக்கு கூப்பிட்ட? பிரசாதம் ரெடியா? ரெடி. இந்தா, நீ ஒன்னு எடுத்துக்கோ, நான் ஒன்னு எடுத்துட்டு வரேன். போலாம் வா. ஓம் காந்தி மத்யே நமஹ. இந்த பொண்ணுதான் எல்லாம் சரி. ஐயரே, இந்தாங்க, குடுமா. நீங்க கேட்ட பிரசாதம் ரெடி. நல்லதுமா. குடு. குடு. மா தாயே, அந்த புண்ணியவதி மாதிரி மசாலாலாம் எதுவும் போடல? இல்ல ஐயரே, எதுக்கு என்ன பண்ணணும்னு என் அம்மா எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. இதுதான் பொண்ணுக்கான அடையாளம். சரிம்மா, இதுல அப்படி என்னெல்லாம் இருக்கு? அதுவும் 5 நிமிஷத்துல 2 கவுனி முழுக்க செஞ்சு வச்சிருக்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரியும் சீக்கிரமாவும் பண்ணணும். ஆனா நிறைய பண்ணணும் இல்லையா? அதான் ரவா போட்டு கேசரி, அப்புறம் ரவா லட்டும் பண்ணிருக்கேன். பாரு, அதுவும் கிடைச்ச கொஞ்ச நேரத்துல எப்படி பண்ணிட்டா பாரு. துளசி ரொம்ப கெட்டிக்காரிதான்.
அதையும் கூட இவ்வளவு சீக்கிரம் உன்னால எப்படி பண்ண முடிஞ்சது? எல்லாம் அம்மனோட அருள் தான் ஐயரே. நீங்க பூஜையை ஆரம்பிங்க. இப்ப கூட அம்மன் அருள்னு சொல்ற பாத்தியா? இதுதாம்மா நல்ல பொண்ணுக்கு அழகு. சரிம்மா, பூஜையை பார்க்கலாம். சரி. பாத்தியா சிவகாமி, உன் பொண்ணு எப்படி எல்லாம் யோசிக்கிறான்னு. இப்படி அறிவுள்ள ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணும்.